வெல்கம் டு டென்மித் குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்து வடைங்க, அதாவது மெது வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா புசு புசுன்னு நல்லா எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் உளுந்து நான் எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1 கப் உளுந்துக்கு 1 ஸ்பூன் பச்சை அரிசியோ இல்லாட்டி சாப்பாட்டு அரிசியோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலாசிக்கலாங்க. அலாசிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் 2 மணி நேரம் நல்லா ஊறணுங்க உளுந்து. உள்ள மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் தண்ணி இருக்குங்க. 4 ஸ்பூன் தண்ணி நம்ம சேர்த்திட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இருக்குது இப்போ ஓரமாக இருக்குது தள்ளி விட்டிங்க அப்படின்னா சைடில் இருக்கிறது எல்லாமே நல்லா சுத்தமாக அரைச்சிட்டு வந்துருக்கும். அடுத்த டைம் வந்து நல்லா நைஸாக கொரகொரப்பாக அரைக்க வந்தாங்க, நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கையிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும். இதே மாதிரி ஒரே மாதிரியாக கையில் வந்து நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து மெதுவடை வந்து புசு புசுன்னு வரும். இல்லைன்னா ஒரு கல் மாதிரி ஆயிடும். ஆனால் 5 நிமிஷம் நீங்கள் கை விடாமல், கை வலிக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ அது தேவையானதெல்லாம் போட்டுக்கலாங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம் நான் போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை, சீரகம், மிளகு, இஞ்சி. சீரகம் மிளகு வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு கொத்தமல்லி தழை தேவையான போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து 2 ஸ்லைஸ் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலின்னா பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு தண்ணி, இது மாதிரி தண்ணி வந்து கையில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு ஐஸ்கிரீம் எடுப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஓரமாக இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அந்த பெருவரலுக்கு பார்த்திங்களா, அந்த பெருவரலில் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா அது ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா இது மாதிரி ஓட்டையாயிடும். அவ்வளோதாங்க. நம்ம வந்து இலையில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மெதுவடை வந்து உள்ளே நல்லா வேகும். இல்லைன்னா மேலே மட்டும் கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இதே மாதிரி உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டை பிடிக்காதீங்க. உருட்டிட்டு சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா, பெருவெல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா ஓட்டை விழுந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து படைக்கு ஓட்டை வரல அப்படின்னா போண்டா மாதிரி கூட சுட்டுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வேகும், இல்லைன்னா உள்ளே வந்து மாவாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், மெதுவாக நல்லா வெந்துருச்சு உள்ளே. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. உளுந்த வடை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாங்க. வாரத்துக்கு 2 டைம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அதாவது உளுந்தங்கஞ்சியோ இல்லாட்டி உளுந்தங்களியோ பண்ணி கொடுக்கலாம். அப்படி சாப்பிடாதவங்க இது மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா எலும்பு கிராக் ஆனவங்களும் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் இது மாதிரி உளுந்த வடையை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எலும்புக்கு நல்லா ஒரு பலவீனமாக கிடைக்கும். செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அரிசி மட்டும் சேர்த்துக்குங்க. ரொம்ப அரிசி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இது கூட தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு புசு புசுன்னு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.